நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தினம் தினம் கடல் பயணம். நான் உங்கள் விஜய். இன்றைக்கி நம்ம கடல் பயணத்தில் என்ன பார்க்க போகிறோன்னா, கடலுக்கு போட்டுக்கு வர நபர்கள் வீட்டுக்கு போகும்போது எந்த மாதிரி மீன்கள் வீட்டுக்கு சமைக்கிறது கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு போகிறது முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம். வழக்கமாக நம்ம கடலுக்கு போய் மீன் பிடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா, மீன்கள்லாம் விற்பனை செஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா, அதில் மீன்கள் விற்பனை செய்யும்போது கொஞ்சம் மீன்கள் நம்ம தனித்தனியாக கொஞ்சம் எடுத்து வைப்போம். அது மாதிரி எடுத்து வைக்கிற மீன்களை நம்ம பிரித்து நம்ம எல்லாருக்கும் எத்தனை பேர் நம்ம கடலுக்கு போயிருக்கோமோ அத்தனை பேருக்கு நம்ம அதை பிரித்து பகிர்ந்து தான் நம்ம எடுத்துகிட்டு போவோம். எப்படி நம்ம அதை பிரித்து பகிர்ந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறோங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒவ்வொரு முறையுமே நம்ம மீன்கள் விற்பனை செய்கிற நேரம் பார்த்திங்கன்னா, அதிகாலை ஒரு 3 மணி அளவில் நம்ம மீன்கள் விற்பனை செய்வோம். அதுக்கு முன்னாடியே நம்ம மீன்கள் விற்பனை செய்கிறது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2 மணி அளவில் நம்ம ஆட்கள்லாம் போட்டுக்கு வந்துடுவாங்க. வந்து ஐஸ் பாக்ஸில் இருக்கிற மீன்கள்லாம் தனித்தனியாக அதை அள்ளி மேலே கொட்டி தனித்தனியாக பிரித்து தான் மீன்கள் விற்பனை செய்ய ஆரம்பிப்பாங்க. அது மாதிரி மீன்கள் பிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா, இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய மீன்கள்லாம் நல்லா இருக்கக்கூடியன்னா கொஞ்சம் சாப்பிட நல்லாயிருக்கும் அப்படிங்கிற நினைக்கக்கூடிய மீன்கள்லாம் கொஞ்சம் தனியாக ஒரு பாக்ஸ், அது மாதிரி பாக்ஸில் நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சுட்டே வருவோம். அது மாதிரி இப்போ எடுத்து வச்ச மீன்கள் தான் இப்போ ஒரு பாக்ஸுக்கு ஒரு பாக்ஸ் நிறைய நம்ம எடுத்து வச்சுருக்குறோம். அந்த மீன்களை இப்போ நம்ம எப்படி வந்து போட்டுக்கு வர நபர்களுக்கு நம்ம பங்கு வைக்க போகிறோம் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். அந்த பிரித்து எடுக்கிறது தான் நான் பங்கு அப்படின்னு சொல்கிறோம். அது பங்குன்னு தான் சொல்லுவோம். எந்த மாதிரி இப்போ நம்ம பிரித்து எடுக்கிறோம் அப்படிங்கிறத தொடர்ந்து பாருங்கள். இப்போ ஒரு 15 பேர், நம்ம 15 பேர், 12 பேர், 10 பேர் நம்ம போட்டுக்கு நம்ம வர்றோம் அப்படின்னா, எத்தனை பேர் நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிறத அதில் உள்ள பெரிய மீன்களை தனியாக நம்ம முதல்ல பிரித்து எடுத்துருவோம். அது மாதிரி பிரித்து எடுக்கக்கூடிய ஒரு பெரிய மீன்களும் ஒரு எண்ணிக்கையின் பேரில் வரிசலாக வச்சுருவோம். எப்படி வரிசலாக வைக்கிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. முதல்ல அதில் இருக்கக்கூடிய அந்த பெரிய வகையான மீன்களை இப்போ 10 பேருக்கு நம்ம வைக்கிறோம் அப்படின்னா, அதில் உள்ள பெரிய வகை மீன்களை தனியாக ஒரு 10 மீன்களை எடுத்துருவோம். 10 மீன்களை எடுத்துகிட்டு ஒன்று தனித்தனியாக நம்ம எடுத்து வச்சுருவோம். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா, அதுக்கு பிறகு அந்த பெரிய மீனுக்கு அடுத்த சைஸ் இருக்குல்ல, அடுத்த வகை மீன்களை அது ஒரு 10 மீன் தனியாக நம்ம எடுப்போம். அது மாதிரி எடுக்கக்கூடிய மீன்களை அந்த 10 பேருக்கு நம்ம ஏற்கனவே வச்சுருக்கோம்ல, அந்த 10 பேருக்கு வச்சுருக்கக்கூடிய மீன்களை நம்ம திரும்ப எடுக்கிற அந்த 10 மீன்களும் ஒன்று அதில் சேர்த்து வைப்போம். இப்போ அது மாதிரி தான் இப்போ வைக்க போகிறோம். அது மாதிரி நம்ம வைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா, ஒரு சில பேருக்கு கொஞ்சம் எல்லாமே ஒரே வகை மீன்களாக இருக்காது. கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். கொஞ்சம் ஒரு சில பேருக்கு ஒரு சில இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஒரு சில இது கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அது மாதிரி இருக்கும்போது நம்ம திரும்ப அடுத்த ரெண்டாவதாக வைக்கக்கூடிய அந்த மீன் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுல கொஞ்சம் சின்ன மீனும், சின்னதாக இருக்கிறதுல கொஞ்சம் பெரிய மீனும் கலந்து இருக்கிற மாதிரி தான் வைப்போம். இது மாதிரி எல்லாத்துலேயுமே சரிசமமாக ஒரு மீன் வச்சுக்கிட்டே வருவோம். அப்படி வச்சுட்டு கடைசியாக பார்ப்போம், எதில் கொஞ்சம் பெருசாக இருக்குது, சின்னதாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதை மறுபடியும் வந்து சரி பண்ணி கரெக்டாக வைப்போம். அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி வைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா, எல்லாருக்குமே ஓரளவுக்கு வந்து ஒரு பெரிய மீன், ஒரு சின்ன மீன் இது மாதிரி கலந்து தான் இருக்கும். அது மாதிரி வைக்கும்போது ஒரு சில பேருக்கு வந்து இது பெரிய மீனாக இருக்குது, இது சின்ன மீனாக இருக்குது அப்படிங்கிற எந்த ஒரு பாகுபாடும் இருக்காது. ஒரு பெரிய மீன் இருந்ததுன்னா அதில் கண்டிப்பாக ஒரு சின்ன மீன் இருக்கும். ஒரு சின்ன மீன் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதில் ஒரு பெரிய மீன் இருக்கும். இப்போ மறுபடியும் பார்த்திங்கன்னா, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஏற்கனவே நம்ம எல்லாருக்குமே ஒரு 12 பேருக்கு நம்ம மீன் வச்சுட்டோம். அது வச்ச பிறகு இப்போ திரும்பவும் அதுக்கு பிறகு அடுத்த சைஸ் மீனை நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி எடுத்து திரும்பவும் அது எல்லாத்துலேயுமே ஒரு மீன் நம்ம வைக்க போகிறோம். எப்படி வைக்கிறோங்கிறத பாருங்கள். சாப்பிட்டவங்களுக்கு தான் தெரியுது. ஒரு கறிதான்டா, ஒரு கறிதான் நல்லா இருக்கும்டா மீன். நல்லா ரெண்டு பொருள் அப்படிதான் போட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே இப்போ ரெண்டு மீன் நம்ம வச்சுருக்கிறோம். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு அடுத்த சைஸ் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு ஒரு விதமாக நம்ம மீன்கள் வைப்போம். இதுக்கு அடுத்த சைஸ் மீன்களை எல்லாத்துலேயும் ஒன்று வைக்க போகிறோம்.
இப்போ வைக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ஒரு 3 மீன் இருக்கும். அது மாதிரி 3 மீன் எல்லாருக்குமே இல்லை அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாதிரி என்ன மீன் அதுக்கு நம்ம இப்போ ஒரு 12 பேருக்கு நம்ம மீன் வச்சுட்டு இருக்கோம். ஒரு 8 பேருக்கு தான் நம்ம மீன் எல்லாருக்கும் வைக்க முடிஞ்சது. மீதி ஒரு 4 பேருக்கு மீன் நமக்கு இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்த சைஸ் மீன் நான் சொன்னேன்ல, அது மாதிரி அடுத்த சைஸ் மீன்கள ஒரு 2 மீனா சேர்த்து சேர்த்து வைப்பாங்க. ஏன்னா எந்த ஒரு குறையும் அதில வந்துறக்கூடாதுங்கிறதுக்காக, அதனால மீன 2 மீனா சேர்த்து வைப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே இப்போ அந்த 3 மீன் கணக்குக்கு தகுந்த மாதிரி இப்போ எல்லாத்துலேயுமே மீன் வச்சாச்சு. இதுக்கு பிறகு இருக்கக்கூடிய மீன்கள் பார்த்தீங்கன்னா, அதை விட ஒரு பெரிய வகை மீன்கள் தான் இப்போ இருக்குது. அதை இப்போ ஒரு 12 பேருக்கு நம்ம தனியாக பிரிக்கணும். அதை மறுபடியும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்றா இருக்கிறதுக்கு 12 பேருக்கு எத்தனை மீன் வைக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதில் இருக்கிற ஒரு விதமான அந்த மீன்களே எதுலாம் பெரிய மீன் ஒரு 2 பையன் வைக்க போகிறோம். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த 12 பேருக்கும் அந்த 12 பேர் வச்சுருக்கோம். இப்போ அதுக்காக நம்ம மீன்கள் வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ மறுபடியும் நம்ம 12 பேருக்கு மீன்கள் நம்ம பிரித்து வச்சுருக்கோம். அதை திரும்ப நம்ம எல்லாத்துலேயும் இப்போ 2 மீனாக நம்ம 2 மீன் ஒரு மீன் என்ன கணக்கு எடுத்து வைக்க போகிறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய மீன் ஒரு 10 இல்லைனா ஒரு 12 வகையான மீன்கள் இதில் இருக்குது. அது என்ன மீன்கள்லாம் குறிப்பிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோளன் மீன் இருக்குது, அப்புறம் கடல் விரால் சொல்லக்கூடிய அந்த மீன் இருக்குது, காளான் மீன்கள் இருக்குது, அப்புறம் காக்கான் மீன்கள் இருக்குது, பண்ணா, அதில் மீன் வைக்கல பல வகையான மீன்கள் அதிகமாகவே இதில் இருக்குது. இந்த மீன்கள்லாம் இதில் இருக்குது. அதில் ஆச்சு 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 அது மேலே வச்சாச்சா? அதுக்கு வச்சாச்சு வச்சாச்சுண்ணா. அதுக்காக ஃபஸ்ட்டாக வச்சா ஒரே ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ மறுபடியும் அதில் இருக்க இந்த பண்ணா மீன்களை நம்ம மறுபடியும் இந்த 12 வகையாக பிரிக்க போகிறோம். அதில் இருக்கிற பெரிய மீன்களை 12 பெரிய மீன்களை எடுத்துகிட்டு, பெரிய மீன்கள் இல்லை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன மீன்களை 2 மீனாக சேர்த்து அதில் வைப்போம். இது மாதிரி இப்போ மறுபடியும் அந்த மீன்களை பிரித்து நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது மாதிரி ஒவ்வொரு முறையும் நம்ம ஒரு 12 பேருக்கு நம்ம எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் தனித்தனியாக நம்ம அந்த 12 செட்டு நம்ம எடுத்து வச்சுட்டு, அதுக்கு பிறகு நம்ம எடுத்து வைப்போம். அதை வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, எதில் கொஞ்சம் பெருசாக இருக்குது, சின்னதாக இருக்குது, அது மாதிரி அதை சரி பண்ணி தான் நம்ம எப்போவுமே மீன்களை வைப்போம். அது மாதிரி தான் இப்போ நம்ம எடுத்து வச்சிட்ருக்கோம். இது மாதிரி நம்ம மீன்களை நம்ம எடுத்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம வைக்க மீன்கள் ஒரு சில இதுகளில் பெருசாக இருக்கும், ஒரு இதில் சின்னதாக இருக்கும். அதை சரி பண்ணி தான் நம்ம அந்த மீன்களை வைப்போம். இது மாதிரி இப்போ பண்ணா மீன்கள் நம்ம தனியாக எடுத்து வச்சு நம்ம வச்சிட்ருக்கோம். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா, ஏற்கனவே நம்ம வச்ச மீன்கள் கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தது அப்படின்னா, அதில் கொஞ்சம் சின்ன மீனாகவும், சின்ன மீனாக இருக்கிறதுல கொஞ்சம் பெரிய மீன்களாக தான் இப்போ நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். இது மாதிரி ஒவ்வொரு முறையும் நம்ம கடல் தொழிலுக்கு வரும் நபர்களுக்கு, நம்ம கடல் தொழில் முடிச்சுட்டு மீன்கள்லாம் விற்பனை செஞ்ச பிறகு, நம்ம எப்போதுமே நம்ம இது மாதிரி மீன்கள் நம்ம எடுத்து வச்சுருப்போம். இது மாதிரி எடுத்து வச்சுட்டு, அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா, மீன்கள் விற்பனைலாம் செஞ்சு முடித்த பிறகு பார்த்திங்கன்னா, இதுக்காக கொஞ்சம் நேரங்கள் ஒதுக்கி நம்ம அந்த மீன்களை சரியாக நம்ம பிரித்து எடுத்து, நமக்கு தேவையான அளவுக்கு ஓரளவுக்கு மீன்கள் எப்போவுமே நம்ம அதிகமாக எடுத்து வச்சுருக்கணும். மீன்கள் நம்ம அதாவது கடலுக்கு வரவங்களுக்கு எந்த ஒரு மீன்கள் அந்த சமைக்கிறது குறையுது அப்படிங்கிற எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் அதிக மீன்களே நம்ம அதை எடுத்து வைக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சது ஒரு 3லேருந்து ஒரு 4, 5 நாள் 6 நாள் கடலில் அவங்க தங்கிட்டு வருவாங்க. அவங்க கடலுக்கு வர்றாங்க அப்படின்னா, கடலுக்கு வரக்கூடிய அந்த நபர் வீட்டில் அந்தளவுக்கு போதுமான அளவுக்கு மீன்கள் அவங்களுக்கு கிடைக்காது. வெளியில் போய் ஒரு சில பேர் தான் வெளியில் போய் வாங்கி சமைக்கக்கூடிய அளவுக்கு இருப்பாங்க. மற்றவர்கள்லாம் கடலுக்கு போயிட்டு வர்றவங்க கொண்டு வர்ற மீன்களை தான் சமைக்கிறதுக்காக தான் இருப்பாங்க. மித்தபடி அந்த அளவுக்கு அவங்க மீன்களை அதிகமாக வாங்கி சமைக்க மாட்டாங்க.
அப்படியே அவங்க வாங்கி சமைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இப்போ ஒரு நபருக்கு நம்ம வச்சிருக்கக்கூடிய மீன்கள் பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது ஒரு 500லேருந்து அதிகமா தான் விற்பனை ஆகக்கூடிய மீன்கள். இப்போ 12 பேருக்கு நம்ம மீன்கள் வச்சிருக்கோம் அப்படின்னா, அதில அந்த ஒரு கூறு மீன் குறைஞ்சது ஒரு ரூ. 500 விக்கும். ரூ. 500க்கு ஒரு 4 நாள் கடலுக்கு போயிருக்காங்க முடியும் அப்படின்னா, இந்த 4 நாளுமே ரூ. 500க்கு அவங்க மீன்கள் வாங்கி சமைக்க முடியாது இல்லையா? அதனால பார்த்தீங்கன்னா, கடல் தொழிலுக்கு போயிட்டு வர நபர்களுக்கு கை நிறைய காசு வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் கூட கடலுக்கு போயிட்டு வர நபர்களுக்கு அ கரைக்கு கை நிறைய மீன்கள் எப்போதுமே கிடைக்கும். ஏன்னா வந்து கடலுக்கு போயிட்டு வர நபர்களுக்கு எப்போதுமே அந்த சமையலுக்குன்னு சொல்லிட்டு மீன்கள் கண்டிப்பாக குடுப்பாங்க. எல்லா விசைப்படகுலையும் சரி, நாட்டு படகுலையும் சரி, இந்த சின்ன பைப்பர் படகுலையும் சரி, எல்லா படகுலையுமே அவங்க கரைக்கு அதாவது சமையலுக்குன்னு கண்டிப்பாக மீன்கள் குடுப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில ஒரு பெல் சிம்பிள் இருக்கும். அத கிளிக் பண்ணி ஆல்ல வச்சுக்கங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். முந்தைய சப்ஸ்கிரைபர் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட நோட்டிஃபிகேஷன் பெல் ஆன்ல இருக்கா, ஆஃப்ல இருக்கா அப்படிங்கிறத பாருங்க. ஆஃப்ல இருந்தது அப்படின்னா, அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு திரும்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகான ஆன்ல வச்சுக்கங்க. இது மாதிரி நம்ம ஒவ்வொரு முறையும் கடலுக்கு போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா, மீன்கள் விற்பனை செஞ்சு முடித்த பிறகு நம்ம எப்போதுமே அந்த இது மாதிரி சமையலுக்குன்னு அவங்களுக்கு மீன்கள் போடுவோம். இது மாதிரி மீன்கள் நம்ம பிரித்து நம்ம கொடுக்கும்போது பிரித்து வச்ச பிறகு அது சரியா இருக்கான்னு சரி பார்ப்போம். அப்படி எதுலயாவது கொஞ்சம் அதிகமாகவும், கொஞ்சம் குறைவாகவும் இருந்ததுன்னா, அத சரி பண்ணிடுவோம். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம கடல் பயணத்த தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். பாருங்க. நன்றி. வணக்கம்.